நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செய்தி. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். ஏற்கனவே நேற்றைய தினம் தெரிவித்தபடியே இன்றைய தினம் 6 மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இன்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மேல்காற்று சுழற்சி இன்று அதிகாலையில் அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. அதன் தொடர்புடைய மேல்காற்று சுழற்சி தொடர்ந்து கடல் மேல்மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் வரை நீட்டிக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழையின் அளவும் இடிந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. என்னென்ன மாவட்டங்கள் என்று பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட இந்த 6 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தொடர்ந்து நாளைய தினத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நேற்றைய அறிவிப்பின்படி 2 மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களிலும் நாளைய தினத்திற்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்கனவே லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட இந்த வட கடலோர மற்றும் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எல்லாம் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் நேற்று தெரிவித்தது போலவே 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நாளைய தினத்தை பொறுத்தவரை மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.